ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு புதுசாக ஒரு மாடு போட்டிருக்கேன் கைஸ். இந்த மாடு ஹாரர் மாடு போட்டு ஆட போகிறோம் கைஸ். இந்த மாடோட பேர் மேன் ஃப்ரம் த ஃபாக்ன்ட்டு. இந்த மாடை வந்துட்டு சில பேர் இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. அதனால் வந்துட்டு இப்போ நம்மளும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். சரியாங்க கைஸ், விளாட்னு பேசாமல் டப்புன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. வேர்ல்டு கிரியேட்டாக இதுதான் இருக்குது, சீக்கிரம் கிரியேட் கிடையாது. நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுல் செட் அயன் ஆர்மர் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு நெதருக்கு போகணும். இதுதான் நம்மளோட கோல். இது ரெண்டாம் வந்துட்டு என்டெல்லாம் பீட் பண்ண வாய்ப்பே இல்லை. அவன் வந்துட்டு பயம்புத்தி ஜம்ப்ஸ்கேர்லாம் வர கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட பயங்கரமாக இருக்கும். நான் இதுக்கு இந்த ஆக்சுவலாக இந்த மாடுக்கு பதிலாக கேவ் டோலில் இருக்கு பாருங்க. வந்த உடனே கையில் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்குறாங்க. நான் போனஸ் டெஸ்ட்டாக போட்டு வச்சிருந்தேன். எதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடை கட்டிடணும். வீடை கட்டிட்டு அயனாக எடுத்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. போய் ஸ்டோனை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு ஸ்வாடையும் கிராஃப்ட் பண்ணிடும். சரி ஓகே, இப்போ வந்துட்டு முட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டு கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வீடை பில்ட் பண்ணிடணும். ஆனால் வந்துட்டு இவனால் பிளாக்கெல்லாம் உடைக்க முடியும். கரெக்டாக அந்த நைட் டைம் ஆனால் தான் வருவான். ஃபஸ்ட்டு நாள் எப்படி போகும்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நம்ம நல்ல பிளெயின் வயவங்கள தான் ஸ்பான் ஆகிருக்கோம். போடு வேற மாதிரி இது இருக்கு ப்ரோக்கன் பாட்டில் கைஸ். உங்களுக்கே தெரியும், நான் சைட்லாம் போட்டு போடலான்ட்டேன். உங்கள் கண் முன்னாடியே தான் வேர்ல்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன். லேக் ஆகுது ஷேடர்ஸ் போட்டிருக்கிறதுனால. இங்கே எல்லாம் இருக்க போது ஏதாச்சும் நல்லதாக இருந்தால் அப்சைடன் மட்டும் இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு கோலை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும் தான் நினைக்கிறேன். மெண்டிங்கா கர்ஸ் ஆஃப் வேனிஷிங், இது என்ன கதைன்னு தெரில. டைமண்ட் பிகாக்ஸ் வேணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சரி நான் வந்துட்டு உங்களை வீடு கட்டின பிறகு பார்க்குறேன். அப்புறமா வந்துட்டு கைஸ் இதில் வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் கைஸ். இது என்னன்னா வந்துட்டு மேன் ஃப்ரம் த ஃபாக் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ட்ராப்பு மாதிரி இருக்கும். அந்த ட்ராப்பை மட்டும் எடுத்துட்டு இன்னொன்று இருக்கும் அதுக்குள்ளே போட்டோம்னா இது மேன் ஃப்ரம் த ஃபாகோட டிமென்ஷனுக்கே போயிடுவான். அப்படி ஒரு மெத்து இருக்கு. மெத்து இல்லை உண்மையிலே இருக்குது, அந்த மாடலே சேர்த்துருக்காங்க. அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நான் இது வரைக்கும் மைன்கிராஃப்டில் வீடு கட்டவே எனக்கு பிடிக்காது. இந்த கட்டுற வீடு அந்த பைத்தியக்காரன் வந்து உடச்சு விட்டாலும் நான் காண்டிடுறேன். நம்மளை பரவாயில்லாமல் ஒரு நல்ல பிளேன்ஸ் போய் அவங்கள தான் ஸ்பான் பண்ணி விட்டுருக்காங்க.
இந்த நெதர் பாட்டில் பக்கத்தில் இருக்குன்னா வில்லேஜ் எங்கேயாச்சும் இருக்கணுமே. எனக்கு என்னமோ அந்த சைடில் வில்லேஜ். ஐயையோ, ஃபீலிங் வாட்ச்டா. எங்கே இருக்கான் இவன்? திடீர்னு அள்ளு கிளப்பி விட்டு போகிறான். எங்கேயா இருக்கான் இவன்? எங்கேயா இருக்கான்? ஃபீலிங் வாட்ச்டுன்னு வருது, ஆளக்கானம். பட்டை வகையிலையா வருவேன்? இவன் வந்தானா தண்ணிக்குள்ளே குதிச்சிடலாம், வேறு வழி இல்லை. 2 டிஸ்டன்ஸ் தள்ளி எங்கேயாச்சும் இருக்கானா? இந்த இடத்துல இருக்கானா? இருந்தா நம்மளை போட்டுருவாங்க. ஃபுட் எடுத்துக்கலாம். ஐயோ வேற என்ன பயம் பிடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அங்கிட்ட போய் நைட் டைம் தானே ஸ்பான் ஆக, ஏன் உயிரை வாங்க. இந்த இடத்துல கட்டிக்கலாம் வீட. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்தானா நைட் டைம் வேறு ஆக போகுது. நான் வேறு பாயிண்ட் செட் பண்ண மரட்டை திருப்பி. பரவாயில்ல, ஸ்பான் பக்கத்துலேயே தான் வீடு கத்துறோம், பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிளாக்ஸ் இருக்குது, ஓரளவு இருக்குது, தாங்கலாம் தான் நினைக்கிறேன். மேலே பிரிட்ஜ் பண்ணி மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இவனால் பிளாக்கெலாம் அடிக்க முடியுமா? ஸோ அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்மளால் தூங்கவும் முடியாது. ஐயையோ சாப்பாடு இல்லை. மேலே போயிடலாம். இவன் எல்லாம் மாட்டினா அவ்வளோதான், நம்ம சொல்லிய முடிச்சு விட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் இவனால் பிளாக் ஏறி வேறு வர முடியுமா? அதனால் கீழே உள்ள பிளாக்லாம் உடச்சி விட்ருவோம். இதே மாதிரி அந்த வேர்ல்டில் பண்ணேன், அதனால் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ வரமாட்டேன் பாருங்க. ஆல்ரெடி எனக்கு ஃபீலிங் வாட்ச்டான அச்சீவ்மெண்ட் வந்துடுச்சு. மேன் ஸ்பானிங் தி ஃபர்ஸ்ட் டைம். காலங்காத்தால ஸ்பான் ஆயிருக்கான். இப்போ வருவான் பாருங்க. ஐயோ இந்த என்டர்மேன் தான் என்னை பயமுறுத்துதியா. இங்க பாரு. ஐயோ இவன் ஏன் வரான்? இவன் மேலேருந்து கீழே தூக்கிட்டானா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிருமே. இவனால மேலே டெலிபோர்ட் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் விருப்பத்துறான் இவன் இந்த என்டர்மேனு. ஒரு பெட் எதுவும் கிராஃப்ட் பண்ணிடுவோம். தூங்கக்கூடாது, அது ஒரு ரூலு. அவனால தூங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேல அவனோட ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். முதல்ல இந்த என்டர்மேனை முடிச்சிட்டா போதும். வேறு எப்போ டிஸ்பான் ஆகி தொலைவான்னு தெரியல. கரெக்டான பிளாக் தான் உடைக்கிறேன்னா சிஸ்டம்ஸ். ஐயோ சாவுடா வெண்ண. ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன, என்டர்பல் கிடச்சிச்சு. ஏன்னா அவன் எங்கேயாச்சும் வந்தானா, அவன் இந்த மேன் ஃப்ரம் த ஃபாக் எங்கேயாச்சும் வந்தானா நம்மளால என்டர்பல் போட்டு தூக்க முடியாது. நம்மளுக்கு ஹார்ட் இருந்துச்சுன்னா. ஹார்ட் இல்லைன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் போட முடியாது. இங்க பாருங்க கையில் என்னது தூக்கிட்டு வரான்ட்டு. இப்படி வந்தா என்னடா நியாயம் இதெல்லாம். கைஸ் எனக்கு தெரிஞ்சவன் கரெக்டாக இந்த டைமில் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு காலங்காத்தால கரெக்டாக ஒரு வீடியோவில் நான் ஒரு ஃபாரின் வீடியோவில் பார்க்கும்போது வந்திருந்தான், ஒரு யூடியூபரோட வீடியோவில்.
பாருங்க, இவன் இவன் அவன் கண்ணை வர பார்க்குறானா? ஐயோ ஐயோ, இதோ இவன் வந்துடுவான். இருக்கே என்கிட்ட. வந்துட்டேன். சத்தம் கேட்குதியா? பார்த்துட்டேன். இல்லை, ரைட் சைடில் இருக்கான். பார்த்துட்டேன், நினச்சேன். கரெக்டாக ஓடிடுங்க, அப்படியே ஓடிடுங்க. வந்துட்டான். எனக்கு போஸ்ட் பண்ணுறது. சரி, நினச்சேன் அந்த டைமில் தான் வருவான்ட்டு. ஒரு செகண்ட் கோஸ்ட் ரூம்ஸை கொடுத்துட்டு போயிட்டான். சரி, வராயா. தண்ணி மேலே நடக்கிறாயா. அதனால தண்ணிக்குள்ள வர முடியல கைஸ். இவங்க பாருங்க, ஐயோ போய் தொலைடா. போயிட்டாங்க. யாரையா இவன்? ஒரு செகண்ட் அம்மாடி. ஃபர்ஸ்ட் நாளே எப்படி பண்ணுவான்னு தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை தான் நம்ம மேன்ஸ் வந்த ஃபாகன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம போய் அந்த வீடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அயன் எடுத்துடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ அயன் மைண்ட் பண்ண போயிடலாம். இந்த டைம் முடிஞ்சோடனே கரெக்டாக இப்போ தான் வருவோம். பக்கத்தில் எங்கேயாச்சும் கேவ் இருக்கான்னு பார்க்கணும். இருங்க, மாதிரி இந்த கோஆர்டினேட்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். கோஆர்டினேட்ஸ் சேவ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கோஆர்டினேட்ஸை சேவ் பண்ணியாச்சு. போய் அயனை தேடி போயிட வேண்டியதான். ஃபுல் செட் அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் இது நெதருக்கு போயிட்டு அவ்வளோதான், சேலஞ்சு முடிஞ்சிச்சு. இதுதாங்க கைஸ் நம்ம கட்டின வீடு. பார்த்துக்கோங்க, ஓரளவு கட்டியிருப்பேன், அதாட்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வீட்டு இன்டீரியர்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். வெளியிலலாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 4 கோல். ஓகே, பாவீங்களா? இது ஏன் இது இப்படி ஓடுது? வாட் இஸ் திஸ்? ஏன் இது காப்பர்? அந்த பீச்சு கூட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேவே கிடையாது இது. ஏதோ கீழே வர போகுது, அது என்னன்னு பார்த்துட்டு வருவோமா? இது கைஸ், இதுக்கு அடியில் ஒரு பெரிய கேவே இருக்கு. இப்போதான் சும்மா இல்லாமல் கேவே கிடையாதுன்னு சொன்னேன். பாருங்க, தண்ணியா என்ன அது? ஆமாயா, வாட்டர் கேவ் ப்ரோ, பெரிய வாட்டர் கேவ்.
தண்ணி தான் இருக்கு, அயன்லாம் இருக்கு நிறையா. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவனால கேவுக்குள்ளலாம் வர முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவனால. சத்தம் கேட்குது. ஐயோ இதுல என்ன பிரச்சனைனா, இந்த டார்ச் வேற ஒரு பேரை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அயன் இருக்கு கைஸ், எனக்கு தெரிஞ்சு அயனா ரொம்ப சீக்கிரம் எடுத்துடலாம் நினைக்கிறேன். புட்டு வாட்டர் வந்துட்டாயா சத்தம் கேட்குறியா? சரியா தண்ணி தான் கரெக்டான இடம். இங்கே விழுந்துக்கிட்டா ஒரு பிரச்சனை இருக்காது. சத்தம் கேட்டுச்சு எனக்கு. இருங்க, நான் என்ன அது இதான் ஆன் பண்ணி விட்டுறேன். அது பேர் என்ன? ஆன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ சத்தம் கேட்டுச்சுன்னா தெரியும். இங்கே பாருங்க, ரைட் சைடில் தெரியும். இவனால வந்துட்டு நம்மளை ஒன் ஷாட் பண்ண முடியுமான்ட்டு கூட எனக்கு தெரியல. அவனோட டிஸ்கார்டில் பின்னாடி மெசேஜ் அனுப்பிச்சுட்டே வரான். ஐயோ கைஸ், டைமண்ட்ஸ் இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, இந்த டைமண்டை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும்ல உங்களுக்கு? ஆமாம், நல்ல வேலையை இது எடுத்துட்டு வந்ததுனால பரவாயில்ல, நிறைய டைமண்ட்ஸ் இருக்கு. நம்ம நினைச்சதை விட அதிகமாகவே இருக்கு. வந்துட்டாயா? சத்தம் கேட்குறியா? திருப்பி சத்தம் கேட்குறியா? எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அண்டர் வாட்டரில் தான் இருக்கோம். வெளில டைம் என்னன்னு கூட இப்போ எனக்கு தெரியாது. பாருங்களேன், அந்த ஃபர்னஸோட ரிஃப்ளெக்ஷன் ஷேடர்ஸில் தெரியுது, பயங்கரமாக இருக்கு. டைமண்ட் பிக்காக்ஸ்.
ஃபுல் அயனார் எடுத்துக்கச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், டைமண்ட் ஆர்மரோ கணக்கில் வரும் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு அயன் தேவை, அந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுக்கு மட்டும். அவ்வளோதான் கைஸ். எண்டர்மேன் அது எனக்கு இப்படி தான் கைஸ், நம்மளை எண்டர்மேன் ஸ்பான் பண்ண பயன்படுத்துவாங்க. பாருங்க, நம்ம சுற்றி 2 எண்டர்மேன் இருக்கிறாங்க. ஐயோ இங்கே பாரியா, என் கண்ணு முன்னாடி வந்து அடிச்சுட்டு வந்துட்டு போகிறான். யாரையா இவன்? சரி, ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக், மினி ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போகிறான் இவன். இந்த பைத்தியக்கார நாளை காணும். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஆமாம், இந்த புரோக்கன் நெதர் போர்ட்டல் எங்கே இருந்தது? ஏதோ சைடில் தானே இருந்தது. இல்லை நம்ம தாண்டி வந்துட்டோமோ என்ன? பின்னாடி இருந்ததா? பின்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோ இங்கே இருந்தது. இங்கே தானே புரோக்கன் நெதர் போர்ட்டல் தொலைச்சிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுவேன். அதை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இங்கேதான், இங்கே தான் இருக்கு. இவரு அவ்வளோதான் கைஸ், நான் ஜெயிச்சிட்டோம். மாறா அவ்வளோதான். இது அப்சைடெல்லாம் மைண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களை பார்க்குறேன். வராயா. சத்தம் கேட்குதியா? நாய் வந்துருச்சியா? சத்தம் கேட்டுச்சு எனக்கு. 9 அப்சைடன் இருக்கியா? சத்தம் கேட்டுச்சு, எங்கே இருக்கான்னு தெரில. முடிஞ்சா நேரில் வாடா. என்ன தேவையில்லாம சத்தம் போட்டு பயன்படுத்துற? வந்துட்டாயா? தெரியாதமா சொல்லிட்டான் நினைக்கிறேன். வந்துட்டான். எங்கே இருக்கான்னு தெரியல. சத்தம் எனக்கு மறுபடியும் கேட்டுச்சு. உங்களுக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளால தண்ணிக்குள்ள வர முடியாது. எந்த பைத்தியக்காரன் நீ? ஏன்டா இங்கே வரீங்க? பாரியா அவனால இல்லை. அந்த நாய் ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கு எங்கேயோ. நேரில் பயந்துட்டு நாயா. கீழே வரானே அவன். இத்தனை வருஷமும் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றேன். ஆனால் வந்துட்டு நெதர் போர்ட்டல் கட்ட எத்தனை அப்சைட் வேணும்னு எனக்கு தெரியல பாருங்க. ஸோ
ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்சிடியன்லாம் எடுத்தாச்சு, தேவைப்படுற அப்சிடியனு. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீட்டுக்கு அந்த நம்ம பேஸ்க்கு போயிட்டு ஒரு நெதர் போர்ட்டில் பில்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த டைமில் மட்டும் வந்தானா நான் செத்தேன். ஆனால் உண்மை சொல்லணும்னா இந்த சீடில் நம்ம பேஸ்க்கு பக்கத்துலேயே எல்லாமே அடிச்சிச்சு கைஸ். இந்த இடத்துல கட்டிடலாம். 1 2 எனக்கு தெரிஞ்ச அப்சைன் 10 நினைக்கிறேன் ஃபுல் போர்ட்டல் கட்டுறதுக்கு. ஆமாம் கைஸ், 15 அப்சைன் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக வேறு ஒன்று இருக்கு, வச்சு விட்ருலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நேருக்கு போக வேண்டியதுதான், அச்சீவ்மெண்ட் எடுக்க வேண்டியதுதான். நேருக்கு வந்தாச்சு கைஸ், இதுதான் நெதர். சோல் சாண்ட் பையோமில் ஸ்பான் பண்ணியிருக்கேங்க. கேஸ் அதெல்லாம் கேட்குது, அது கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம இவ்வளோ தூரம் வீடியோக்கு வந்திருப்பீங்களா தெரியல. இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் உதவியாக இருக்கும். இன்னும் புதுசாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். சரி, இதுக்கு டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.